வருக வணக்கம். அடுத்தடுத்து நம்மளுடைய காமன் மிஸ்டேக்ஸ் பஞ்சாயத்து செக்மெண்ட்ல காமனா நாம எல்லாருமே பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில மிஸ்டேக்ஸ், அப்படி இங்கிலீஷ்ல ஒரு சிலர் பண்ணக்கூடிய இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே வச்சு செஞ்சுட்டு இறுதியில நம்மளுடைய பஞ்சாயத்து தீர்ப்பா இது எல்லாத்தையுமே எப்படி சரியா பயன்படுத்தணுங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்ல இன்னைக்குமே ஒரு முக்கியமான மிஸ்டேக், காமனாவே எல்லாருமே பேசும்போதும் எழுதும் போதும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த மிஸ்டேக்கை வச்சு செஞ்சுட்டு அதோட இறுதியில நம்மளுடைய காமன் மிஸ்டேக்ஸ் பஞ்சாயத்து செக்மெண்ட்கான தீர்ப்பா எப்படி சரியா பயன்படுத்தலாங்கிறதையும் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே ஐ டோன்ட் லைக் அல்லது ஐ டூ நாட் லைக் இதை நாம நெகட்டிவ் ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவோம். எனக்கு பிடிக்கல இந்த மீனிங்ல இதை பயன்படுத்தும் போது இந்த லைக்குங்கிற வேர்பை நெகட்டிவ் ஃபார்முக்கு கொண்டு வரும்போது இந்த டோன்ட் அல்லது டூ நாட் இந்த டூ ஃபார்ம் ஆக்சிலரி வேர்பையும் சேர்த்து டோன்ட் லைக் டூ நாட் லைக்னு பயன்படுத்துவோம். நிறைய பேர் இதை பாசிட்டிவாக பயன்படுத்தும் போதும் ஐ டூ லைக் இந்த மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்படி பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஐ லைக்னு டைரக்டா எழுதிட்டு போயிடலாம். இதை டூ பிளஸ் லைக்னு பிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் ஒரு சில வேர்புக்கு பாஸ்ட் ஃபார்ம் தெரியல அப்படின்னா, அதாவது ஸ்பீக்கோட பாஸ்ட் ஃபார்ம் ஸ்பவுக், டேக்கோட பாஸ்ட் ஃபார்ம் டூக், பிரிங்கோட பாஸ்ட் ஃபார்ம் பிராட், பையோட பாஸ்ட் ஃபார்ம் பாட், டீச்சோட பாஸ்ட் ஃபார்ம் டாட், இது மாதிரி பாஸ்ட் ஃபார்ம் தெரியலங்கிறதுக்காக, அதாவது ஐ ஸ்பீக் அப்படிங்கிறத பாஸ்ட் ஃபார்முக்கு மாற்றும் போது ஐ ஸ்பவுக்னு வரணும். ஆனால் இந்த ஸ்பவுக்குங்கிற பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்ப் ஒரு சிலருக்கு தெரியாததுனால ஒரு முக்கியமான தந்திர வேலை செய்கிறாங்க. அதாவது இந்த ஸ்பவுக்கையே நாம பிரிக்கும் போது டிட் பிளஸ் ஸ்பீக்னு பிரிப்போம். இது இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ்ல கொஸ்டினா கேட்கும்போது வாட் டிட் யூ ஸ்பீக், டிட் யூ ஸ்பீக், இந்த மாதிரி இந்த ஸ்பவுக்கை டிட் பிளஸ் ஸ்பீக்னு பிரிப்போம். ஆனால் இதை ஸ்டேட்மெண்ட்டா எழுதும்போது ஐ ஸ்பவுக், யூ ஸ்பவுக், ஹீ ஸ்பவுக் இந்த மாதிரி தான் எழுதுவோம். இந்த ஸ்பீக்குக்கு பாஸ்ட் ஃபார்ம் ஸ்பவுக்குன்னு தெரியாதவங்க ஐ டிட் ஸ்பீக், யூ டிட் ஸ்பீக், ஹீ டிட் ஸ்பீக் இந்த மாதிரி பிரித்து எழுதிட்டு இருக்கிறாங்க. இதை அஃபீஷியலாகவும் இப்போ கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சில அஃபீஷியல் டாக்குமெண்ட்ஸ்லையும் இந்த மாதிரி டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது இப்படியே போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி தான் ஒவ்வொரு மொழியும் அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. சரி, இதுக்கு என்னதான் வழி? ஒரே வழி, ஸ்பீக்கோட பாஸ்ட் ஃபார்ம் ஸ்பவுக்குங்கிறத கற்றுக்கிறது மட்டும்தான். எப்பயுமே ஒரு மொழியை கற்றுக்கிட்டு பேசணுமே தவிர இந்த மாதிரி குறுக்கு வழியில் மாற்றி மாற்றி பேசினா அந்த மொழியும் அழிய தான் செய்யும். பிரிங்குக்கு பாஸ்ட் ஃபார்ம் பிராட்டுங்கிறது தெரியாமல் ஐ டிட் பிரிங் டீ, பையோட பாஸ்ட் ஃபார்ம் பாட்டுன்னு தெரியாமல் ஐ டிட் பை அ புக், நான் ஒரு புக்கை வாங்கினேன், இந்த மாதிரிலாம் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது மாதிரியே இந்த ரீடோட பாஸ்ட் ஃபார்ம் இதே ஸ்பெல்லிங் தான் READ, ஆனால் இதை ரெட்னு சொல்லணும். ஒரு சிலர் இந்த ரீடை அப்படியே எழுதினாலே பாஸ்ட் ஃபார்மில் தான் வரும், சொல்கிறது மட்டும்தான் ரெட்னு சொல்லணும். ஆனால் இங்கேயுமே அவங்களுடைய அந்த காமன் மிஸ்டேக் ஃபார்முலாவை பயன்படுத்தி ஐ டிட் ரீட் த புக் இப்படி தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஐ டிடன்ட் ரீட் த புக்னு வரும்போது நான் புத்தகத்தை வாசிக்கவில்லைன்னு நெகட்டிவாக சொல்லும்போது இந்த டிடன்ட்டை வெளிப்படையாக பயன்படுத்திக்கலாம். பாசிட்டிவாக சொல்லும்போது எப்பயுமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஆக்சிலரி வேர்பானது மெயின் வேர்போட கலந்து ரீட், ரெட். ஐ டிடன்ட் பை, ஐ பாட். பாட்டை ரெண்டாக பிரிக்கிறப்போ டிட் பிளஸ் பைன்னு பிரியும். இது நெகட்டிவ்ங்கிறதுனால டிடன்ட் பை. இதை ரெண்டுத்தையும் சேர்த்து பாசிட்டிவ்ல எழுதும்போது ஐ பாட் இப்படி தான் எழுதணும். ஐ டிடன்ட் பிரிங்கிறது நெகட்டிவ்ல நான் கொடுக்கவில்லை. இதுவே பாசிட்டிவாக வரும்போது ஐ டிட் பிரிங்னு தப்பாக எழுதக்கூடாது, ஐ பிராட்னு தான் எழுதணும். ஐ டிடன்ட் டீச்ங்கிறது நான் கற்பிக்கவில்லை அப்படின்னு நெகட்டிவ்ல வரும். இதை பாசிட்டிவ்ல வரும்போது ஐ டிட் டீச்னு நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது காமன் மிஸ்டேக். நம்மளுடைய பஞ்சாயத்து தீர்ப்பு ஐ டாட். ஸோ டாட்டுங்கிற பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியான காமன் மிஸ்டேக்ஸ் நீங்கள் யாரும் பண்ணாமல் தொடர்ந்து ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம்,
இது உட்பட இங்கிலீஷில் மொத்தம் வேர்புக்கு 5 ஃபார்ம்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே முழுமையாக படித்து தெளிவாக பேசுங்க, எழுதுங்க. உங்களுக்கு இந்த வேர்பை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு வேர்ப் பிளேலிஸ்ட், ஆக்சிலரி வேர்ப் பிளேலிஸ்ட், மாடல் ஆக்சிலரிஸ் பிளேலிஸ்ட், அதோட மட்டும் இல்லாமல் டென்சஸ் பிளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எதுவும் வராமல் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒருவேளை இவ்வளோ தூரம் இந்த வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு தொடர்ந்து இணைந்திருங்க நம்ம சேனல் Intellect.